இந்த வீடியோவில் நாங்கள் செலேனியத்துக்கான குரோம் டிரைவர் எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது என்பது பற்றி பார்க்கலாம். குரோம் டிரைவர் டவுன்லோடுன்றதை கொடுத்தோம்னா நாங்கள் அதில் தரப்பட்ட வெப் டிரைவர் போ குரோம் டவுன்லோட் அந்த பட்டனை கிளிக் அதுக்குள்ளே போய் அந்த லிங்குக்குள்ளே போய் நாங்கள் வந்து எங்களோட கூகுள் குரோமுக்குரிய குரோம் டிரைவரை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு முதல் நாங்கள் வந்து எங்களோட குரோமுண்ட வேர்ஷனை செக் பண்ணுவோம். அதில் போய் ஹெல்ப்புக்கு போய் நாங்கள் வந்து குரோம் டிரைவர் அபவுட் குரோம்ன்றதில் போய் குரோம் டிரைவரோட வேர்ஷனை செக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து எங்களோட வேர்ஷன் வந்து 106 அதுதான் வந்து எங்களோட குரோம் டிரைவரோட வேர்ஷன். அந்த வேர்ஷனுக்குரியதை கிளிக் பண்ணினோம்டா 106.0 கிளிக் பண்ணினோம்னா இந்த பேஜுக்குள்ளே வரும். இதில் வந்து குரோம் டிரைவர் வின் 32 சிப் அதை வந்து கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து குரோம் டிரைவர் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி முடிஞ்ச அப்புறம் இது சிப் ஃபைல் தான் எங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் என்றதை கொடுத்து நாங்கள் வந்து குரோம் டிரைவரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் என்றதை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து சிப் ஃபைல் வந்து அன்சிப் பண்ணப்பட்டு வரும். அதை வந்து நாங்கள் வந்து சி டிரைவில் சேவ் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின பிறகு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின பிறகு அந்த ஃபைலை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி சி டிரைவில் வந்து நாங்கள் ஒரு குரோம் டிரைவர் என்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை இந்த குரோம் டிரைவரை காப்பி பண்ணிவிட்டு அங்கே கொண்டே போடணும். சி டிரைவில் நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி குரோம் டிரைவர் என்ற பேரில் நாங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி சிப் ஃபைல் அன்சிப் பண்ணின அதை வந்து நாங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். அதை போய் காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு சி டிரைவில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண குரோம் டிரைவர்ன்றதுக்கு நாங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணின பிறகு என்விரான்மெண்டல் வேரியபிளில் போய் நான் அந்த குரோம் டிரைவருக்குரிய பாத்தை வந்து நாங்கள் செட் பண்ணுவோம். என்விரான்மெண்ட் வேரியபிள் இந்த சர்ச் பாக்ஸில் கிளிக் பண்ணி என்விரான்மெண்ட் வேரியபிள் அதை கிளிக் பண்ணி கீழே தரப்பட்ட பாத்தில் எடிட்ன்றதை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து நியூ பாத்தில் வந்து நாங்கள் அந்த பாத்தை வந்து நாங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா எங்களுக்கு பாத் வந்து செட் ஆகிடும். இப்படித்தான் குரோம் டிரைவர் வந்து எங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது. இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.